நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க சார். அதுல எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க, இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணா கூட உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன சொல்லலாம் சார்? அதாவது நல்ல கேள்வி. ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்தாலே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஈக்விட்டி பண்ணலாமா, லாங் டேர்ம் ப்ராசஸ்னு பேர். அதுக்கு ஈக்விட்டி பண்ணால் தப்பிச்சிடலாம். அது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, இந்தியன் பேங்க்கில் போடுறது, கேவிபியில் போடுறது, ஐசிஐசியில் போடுற மாதிரி. எல்லா பேங்க்லேயும் போட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படியே தான் இருக்க போகுது. அது மாதிரி ஈக்விட்டி. ஆனால் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் சார் நான் F&O விளையாட போகிறேன், ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் விளையாட போகிறேன், நான் இன்றைக்கி ஒரு சாதாரண ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுருக்கேன், நான் நாளைக்கு காலையில் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினேன் சார், ஆடி வாங்கினேன் சார், பென்ஸு வாங்கினேன் சார், எவாமலாம் நினைக்கிறானோ, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள், குறிப்பாக ஐடி செக்டார் ஃபீல்ட்ஸ்லேருந்து நிறைய பெண்மணிகள் கூட இந்த F&O ஃபீல்டில் இருக்காங்க. நான் ஒரு ரிசர்ச்சாகவே எடுத்து பார்த்தேன், நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்மளை நடுத்தெருவில் நிறுத்திவிடும். என்னுடைய ஃபாலோவர்ஸ் சொல்கிறேன், நிறைய பேர் சார் உங்களுக்கு என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், யாரும் F&O விளையாடக்கூடாதுமா. F&O விளையாடினா நம்மளுடைய இருப்பை காலி செய்துவிடும். ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும், இருக்கிறதையும் பிடிங்கிட்டு போயிடும்.